Hello everyone, good evening. Today we are going to see experimental determination of Young's modulus of the material using non-uniform bending. Okay, so non-uniform bending use பண்ணி நம்ம எப்படி டிப்ரெஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை யூஸ் பண்ணி நம்ம எதை யூஸ் பண்ணி நான்-யூனிஃபார்ம் பெண்டிங் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேலுடைய யங்ஸ் மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல்லாக எப்படி வந்து மைக்ரோஸ்கோப்பில் ஸ்கேல் வைக்கிறது எப்படி அப்சர்வேஷன் பண்ணுறது எப்படி ரீடிங் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதை பார்த்துருங்க. அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு டிட்டோ பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த ஸ்கேல் ஆர் பீம் யூசிங் நான் யூனிஃபார்ம் பெண்டிங். ஓகேங்களா? ஸோ தட் இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். உடன் ஸ்கேல், ஓகே, விச் ஹேஸ் 100 centimeter scale length and 1 meter length. ஸோ விச் இஸ் placed over the 2 knife edges. ஓகேங்களா? 2 knife edgeக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி நிறுத்தியிருக்கோம். ஓகேங்களா? நிறுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு த்ரெட்டு போட்டு கட்டி த்ரெட் எதுக்குன்னா என்ன பண்ணுறோம்னா வெயிட் ஹேங்கர் அது தொங்கிடுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பிளேஸ் பண்ணுறோம்னா ஒரு நீடில் பிளேஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஒரு பின். ஓகே, ஸோ அந்த நீடிலோட ஷார்ப் டிப் இருக்குல்ல, நமக்கு அந்த பின்னை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷார்ப் டிப்பை வி ஹேவ் ஃபோக்கஸ்டு த்ரூ த டிராவலிங் மைக்ரோஸ்கோப். இங்கே ஒரு டிராவலிங் மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஓகே, டிராவலிங் மைக்ரோஸ்கோப்னா என்னன்னா அது ஹரிசாண்டலாகவும் மூவ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வெர்டிகலாகவும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து நமக்கு அப் அண்ட் டவுனில் தான் நமக்கு என்னது நமக்கு பெண்ட் ஆகுது. அதனால வி ஹேவ் டு யூஸ் டு த வெர்டிகல் ஸ்கேல். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் மைக்ரோஸ்கோப்பில், அதை பார்க்குறவங்க எப்படி ரீடிங் இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்கேல் ஒன்று இருக்கும், நமக்கு ஹரிசாண்டல் ஸ்கேல் இருக்கும். ஓகே, ஹரிசாண்டல் நமக்கு இப்போ வேலை இல்லை, வெர்டிகல் ஸ்கேலில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா அந்த ஸ்கேல் என்ன பண்ணுறது, நமக்கு வெயிட் லோட் பண்ணும்போது நமக்கு வந்து டிப்ரெஷன் ஆகுது, வெயிட்டை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, மாஸை ரிமூவ் பண்ணும்போது அது எலிவேஷன் ஆகும். ஓகே, ஸோ அப் அண்ட் டவுனில் போகிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா வெர்டிகல் ஸ்கேல் யூஸ் பண்ணோம். அந்த வெர்டிகல் ஸ்கேல் என்ன இருக்குன்னா எம்எஸ்ஆர் இருக்கும், பிஎஸ்சி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எம்எஸ்ஆர் கால்குலேட் பண்ணோம், பிஎஸ்சி கால்குலேட் பண்ணுறோம். லோடிங்க்கும் இங்கே என்ன பண்ணுறோம் 50 கிராம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 50 கிராம் போடுறோம், ரீடிங் எடுக்கிறோம். அப்புறம் 100 கிராம், 150 கிராம், 200 கிராம், 250 கிராம் இந்த மாதிரி போட்டு லோடிங்கில் ரீடிங் எடுக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், அதே மாதிரினா மாஸை ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அன்லோடிங் ரீடிங் எடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன். ப்ரொசீஜர் மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் அந்த வீடியோ யாராவது பார்த்துருந்துங்க, இந்த டயக்ராம் அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றுலையும் ஒரு உடன் ஸ்கேல் எடுக்கிறோம், 2 நைஃப் ஏஜுக்கு மேலே வைக்கிறோம், ஒரு பின்னை நம்ம என்ன பண்ணுறோம் வேக்ஸ் யூஸ் பண்ணி அதை பிளேஸ் பண்ணிடுறோம். இங்கே ஒரு வெயிட் ஹேங்கர் தொங்க விட்டுறோம். ஓகேங்களா? ஸோ வெயிட் போட என்ன பண்ணும், குண்டூசி கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ரீடிங் எடுக்கிறோம். அதே மாதிரி வெயிட் ரிமூவ் பண்ணும்போது குண்டூசி என்ன பண்ணும் மேலே போவோம். ஓகே, எலிவேஷன் ஆகும்போது நம்ம ரீடிங் எடுக்கிறோம். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அண்ட் ஆல்சோ வி ஹவ் டேக்கன் த ஃபார்முலா ஃப்ரம் த டிப்ரெஷன். ஓகேங்களா? டிப்ரெஷன் ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா எடுக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான், இதுதான் நமக்கு என்னது ப்ரொசீஜர்ஸ். ஓகே, இதை தான் நான் எழுதி போட போகிறேன், நீங்கள் அப்படியே பார்த்துங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக தான் எழுதி போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்டாக வெளியே போடுறவங்க அப்படி இதை மட்டும் பார்த்து அப்படியே எழுதி வச்சிங்கன்னா போதும். ஸோ இவன் அப்படியே ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நான் எழுதி வச்சிருக்கேன். என்னன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பீம் எடுக்கிறோம். ஓகேங்களா? ரெக்டாங்குலர் பீம். ஓகே, விச் இஸ் மேட் பை உடன் ஸ்கேல். ஓகே, உடன் மெட்டீரியல். ஸோ தட் உடன் ஸ்கேல் என்ன பண்ணுறோம் இஸ் பிளேஸ்டு ஓவர் த நைஃப் எட்ஜஸ். ஓகே, ஏ அண்ட் பி. ஓகே, ஏங்கிற ஒரு நைஃப் எட்ஜ், பிங்கிற ஒரு நைஃப் எட்ஜ், அந்த 2 நைஃப் எட்ஜுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் பிளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பீமோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டராக இருந்தால் நம்ம எங்கே பிளேஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்கேலை வந்து ஒரு நைஃப் எட்ஜ் வந்து 10 சென்டிமீட்டர்லையும் இன்னொரு நைஃப் எட்ஜ் வந்து 90 சென்டிமீட்டர்லையும் பிளேஸ் பண்ணணும். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நைஃப் எட்ஜ் வந்து 80 சென்டிமீட்டர். 2 எண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அவுட்டர் ஸ்பேஸ் வந்து 20 சென்டிமீட்டர் விடுறோம். ஓகேங்களா? 10 10. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம வெயிட் ஹேங்கர் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வெயிட் ஹேங்கர்னா இந்த டபிள்யூ. ஓகேங்களா? இஸ் சஸ்பெண்டட் மிடில் ஆஃப் த பீம். ஓகேங்களா? அந்த பீமோட நடுவில் சென்டரில் கரெக்டாக 50 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் வெயிட் ஹேங்கர் நம்ம தொங்க விடுறோம். ஓகேங்களா? நூல் கட்டி தொங்க விட்டுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம பின்னை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு குண்டூசி எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, பின் இஸ் ஃபிக்ஸ்டு ஆன் த பீம். அதாவது உடன் ஸ்கேலை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் யூசிங் வேக்ஸ். ஒரு வேக்ஸ் மூலியமாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுறோம், டிப் ஆஃப் த ஃபோக்கஸ்டு டிராவலிங் மைக்ரோஸ்கோப். டிப் ஆஃப் த பின் அப்படின்னா பின்னோட ஃபைன் டிப் இருக்குல்ல, ஷார்ப் டிப், அந்த ஷார்ப்னஸ் அதை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம டிராவலிங் மைக்ரோஸ்கோப் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த டெட் வெயிட் நம்ம என்ன பண்ணுறோம், டெட் வெயிட் வந்து நம்ம ரீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, டெட் வெயிட்னா நமக்கு மாஸ் எதுவுமே போடாத போது. ஓகே, மாஸ் எதுவும் போடாத நமக்கு டபிள்யூன்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம டெட் வெயிட் ஆஃப் த dead load of the weight hanger with the pin is focused or adjusted through the microscope eyepiece of the microscope coincides with the horizontal wire. ஓகே, என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஐபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ளஸ் ஒயர் தெரியும். ஓகேங்களா? ஹரிசாண்டல் ஒயர் ஒன்று வெர்டிகல் ஒயர் இருக்குது.
வயர் ஒன்று. அந்த ஹரிசாண்டல் வயர் நம்ம என்ன பண்ணோம்னா டிப் பின்னோட ஃபைன் டிப்பு நம்ம கரெக்டாக இப்படி டச் பண்ணுற மாதிரி பண்ணோம். ஏன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் இஸ் ஆல்வேஸ் ஷோஸ் இன்வெர்ஸ்லி ஆஃப் த டைரக்ட் ரீடிங். ஓகேங்களா, அதாவது என்னன்னா நம்ம டேரெக்டாக பார்க்குறதுக்கும் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் நமக்கு தலைகளாக தான் தெரியும். ஓகே, இப்படி நமக்கு தெரியுது. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தெரியும். ஓகேங்களா, தலைகளாக தெரியும், இன்வெர்ஸாக தெரியும். ஓகே, அதுதான் எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து the reading can be noted in the perfect tabulation for loading and unloading of the weight hanger by vertical scale in the traveling microscope. ஓகேங்களா, ஸோ தட் நம்ம ஒவ்வொரு லோடிங் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம டேபிளேஷனில் வந்து மார்க் பண்ணுறோம், நோட் பண்ணுறோம். அப்புறம் அன்லோடிங் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு ஷார்ட் ப்ரொசீஜர். ஸோ தட் நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு see tabulation of the non-uniform bending of the Young's modulus. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நான் ப்ரொசீஜர் எடுத்ததுக்கப்புறம் எப்படி ரீடிங் எடுக்கிறது அப்படிங்கிற டேபிளேஷன் நான் போட்டிருக்கேன். அந்த டேபிளேஷன் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போட டேபிளேஷன் ஃபார் நான் யூனிஃபார்ம் பெண்டிங். ஓகேங்களா, ஸோ எல்சி அப்படின்னா நமக்கு லீஸ்ட் கவுண்ட்னு பேர். ஓகே, லீஸ்ட் கவுண்ட்னா ரொம்ப சின்ன வேல்யூ. ஓகே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுற ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, அதுக்கு பேர் நமக்கு லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.001 சென்டிமீட்டர்னு வரும். ஓகேங்களா, ஸோ 0.01 சென்டிமீட்டர்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் காலிப்பருக்கு. 0.001 சென்டிமீட்டர்னா அது வந்து ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போட லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா, ஸோ சென்டிமீட்டர் மீட்டர் பார்த்தீங்கன்னா என்ன வரும், 0.01 இன்ட்டு 10⁻² மீட்டர் வந்துடும். ஓகே, சென்டினா நான் என்ன பண்ணணும், 10⁻² மீட்டர் போடணும். ஓகே, ஸோ தட் சீரியல் நம்பர் 1 2 3 4 5 அதாவது 5 ரீடிங் எடுக்க போகிறோம். லோடு ஓகே, W + 50, W + 100, 150, 200. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லோடிங்க்கு, இது அன்லோடிங்க்கு. ஓகே, மேலே இங்கே என்ன வரும்னா நமக்கு மைக்ரோஸ்கோப் ரீடிங் வரும். ஓகே, நான் எழுதல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லோடிங் அன்லோடிங். ஸோ எம்எஸ்ஆர்னா மெயின் ஸ்கேல் ரீடிங், விஎஸ்சினா வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ், டிஆர்னா நமக்கு டோட்டல் ரீடிங். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபர்ஸ்ட் டபிள்யூல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரீடிங் எடுக்கிறோம். ஓகே, நான் இது வந்து சும்மா எழுதி வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7.55 வந்து வச்சுக்கலாம். விஎஸ்சி வந்து 15 நம்ம என்ன பண்ணணும், 15 எல்சியில் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணி இதோட நம்ம என்ன ஆட் பண்ணி போடணும். அதான் நமக்கு வந்து டிஆர். ஓகே, 7.55. ஸோ டிஆருக்கு என்ன ஃபார்முலானா டிஆர் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் plus VSC into LC. okay, so that is the equation for total reading. okay, அப்புறம் என்ன பண்றோம், இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், லோடிங் ஃபுல்லா எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் W க்கு எழுதுறோம். அப்புறம் நமக்கு W + 50 வந்தோம்னா 50 போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நமக்கு ஸ்பின்னு நம்ம கீழே இருக்கும். ஓகே, டிப்ரெஷன் ஆகும். நம்ம என்ன பண்றோம், நம்ம மறுபடியும் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்ல நம்ம டாப் ஸ்க்ரூ டாப் நாப் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் ஹரிசாண்டல் வயரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் என்ன பண்ணணும், இங்கே ரீடிங் எடுக்கணும். ஓகே, அப்புறம் W + 100 எடுக்கணும், 150, 200. ஓகே, இந்த மாதிரி லோடிங்ல எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இப்படி போகணும். ஓகே, அன்லோடிங் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகே, இந்த டைரக்ஷன் எழுதணும். ஸோ இந்த ரீடிங்கை தூக்கி நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி நம்ம இங்கே போட்டுருங்க. போட்டு என்ன பண்ணணும், ஒரு மாதம் எடுத்தீங்கன்னா நமக்கு எங்கே போட்டு 150 போவோமா அந்த ரீடிங், அப்புறம் 100க்கு போவோம், அப்புறம் 150 போவோம், அப்புறம் எங்கே போவோம், டபிள்யூக்கு போயிடும். ஓகே, இந்த மாதிரி ரிவர்ஸ் எழுதிட்டு வரணும். ஸோ மேக்ஸிமம் என்னன்னா லோடிங்க்கு அன்லோடிங் நமக்கு என்னன்னா ஈக்குவலான மேக்ஸிமம் மொரர்லெஸ் வந்து ஈக்குவலான ரீடிங் தான் வரும். ஓகே, கரெக்டாக எடுத்தோம்னா. ஆனால் இந்த விஎஸ்சி மட்டும் என்ன பண்ணும், கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த டிஆர்ல இருந்து லோடிங்ல இருந்து டிஆருக்கும் அன்லோடிங் உள்ள டிஆருக்கு நம்ம என்ன பண்றோம், மீன் வேல்யூ எடுக்கணும். ஓகே, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணோம்னா 2ஆல் டிவைட் பண்ணி மீன் வேல்யூ போட்டுறோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு மீன் வேல்யூ 50, 100 கிராம், 150, 200. ஓகே, இப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த இடத்துல டிப்ரெஷன் y. ஓகேங்களா, ஃபார் m கிலோகிராம்னா we are going to fix the mass. சட்டன் மாஸுக்கு நம்ம அந்த ஸ்கேல் எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். சட்டன் மாஸ்னா என்னன்னா we can fix the mass. ஓகே, மாஸ்னா நம்ம என்ன பண்றோம், 50, 100, 150, 200 போட்டு எடுத்தோம்ல. இப்போ என்ன பண்றோம், ஒரு 50 கிராமுக்கு உண்டான டிப்ரெஷன் வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். அது எப்படி எடுக்கிறதுனா, ஸோ இந்த W + 50க்கு உண்டான வேல்யூ இந்த W லெஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 50 கிராம் கிடைக்கும். அப்போ W என்ன கேன்சல் ஆகி நமக்கு என்ன போடும், 50 கிராம் கிடைக்கும். அதாவது W + 50 - W போடுங்க. அதாவது என்ன அர்த்தம், W + 50க்கு உண்டான டிப்ரெஷன் எவ்வளோ வேல்யூ இருக்கு அந்த வேல்யூ, அதாவது டோட்டல் ரீடிங்கும் இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூ லெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இங்கே போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 50 கிராமுக்கு உண்டான டிப்ரெஷன் கிடைக்கும். அப்புறம் பாருங்க 100 கிராமுக்கும் 50 கிராம் லெஸ் பண்ணுங்க. அதாவது 100 கிராம் W + 100க்கு உண்டான நேராக இருக்கும்ல அந்த மீன் டிஆரையும் W + 50 இருக்குல்ல அதுக்கு நேராக இருக்கிற மீன் டிஆருக்கும் என்ன பண்ணணும், நம்ம இந்த வேல்யூ இருந்து இந்த வேல்யூ லெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இங்கே போடணும். ஓகேங்களா, அதாவது 50 எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் 150 - 100, அப்புறம் 250 - 150. ஓகே, அப்போ 150க்கு நேராக என்ன மீன் வேல்யூ இருக்கு அந்த வேல்யூவும் 100க்கு நேராக என்ன மீன் வேல்யூ இருக்கோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மீன் வேல்யூ இந்த மீன் வேல்யூ லெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இங்கே போடணும். ஓகே, அடுத்து பாருங்க 200க்கு நேராக மீன் வேல்யூ என்ன இருக்கு டிஆரையும் 150க்கு நேராக என்ன மீன் வேல்யூ இருக்கு டிஆர் நம்ம என்ன பண்ணணும், இங்கிருந்து இந்த வேல்யூ லெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல போடணும். ஓகே, ஸோ
ஸோ இதெல்லாம் தான் என்னது நமக்கு டிப்ரெஷன் ஒய் ஃபார் 50 கிராம். ஓகே, அப்போ 100 கிராம் என்ன பண்ணணும், நம்ம இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ யூஸ் பண்ணி போடணும். ஓகே, அப்புறம் இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ யூஸ் பண்ணி போடணும். அப்புறம் 150னா இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து யூஸ் பண்ணி போடணும். 100னா ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராமுக்கு உண்டான டிப்ரெஷன் 1 2 3 4 வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆவரேஜ் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆவரேஜ் டிப்ரெஷன் ஃபார் 50 கிராம். அப்போ என்ன பண்ணணும், இந்த 5 வேல்யூ 1 2 3 4 இந்த 4 வேல்யூஸ் ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணா அதான் நமக்கு என்னது டிப்ரெஷன் ஃபார் 50 கிராம். ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்கே போடணும். அதான் நமக்கு என்னது ஸ்மால் ஒய். ஓகே, இந்த ஸ்மால் ஒய் நம்ம என்ன பண்ணணும், நம்ம டேரெக்டாக கொண்டு போய் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சு. ஓகே, இதுதான் நமக்கு ப்ரொசீஜர். ஏதாவது டவுட்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த டேபிள்ஸ் அப்படியே போட்டு வச்சுங்க. ஸோ இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிப்ரெஷன் ஒய் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஒய் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதோட கண்டினியூட்டி அது. ஓகேங்களா, ஸோ தட் ஒய் இஸ் ஈக்குவல் ஸ்மால் ஒய்னா நமக்கு டிப்ரெஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூனா வெயிட், எல்னா நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நைஃப் எட்ஜ் நமக்கு 8 சென்டிமீட்டர் ஓவர் 48 ஒய் ஐ கியூப் ஒய்னா ஐ கியூப் இல்லை ஐஜி. ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் ஒய்ங்கிறது என்னது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஐஜிங்கிறது நமக்கு ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. ஓகே, ஏரியா ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஐஜி இஸ் கொண்டு நமக்கு ஏகே ஸ்கொயர். ஓகே, ஏங்கிறது வந்து ஏரியா ஆஃப் தி பீம், அதாவது கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த பீம். ஓகேங்களா, ஸோ பிரெத் இன்டு திக்னஸ் போட்டிருப்போம். கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகே, ஸோ ஜென்ரல் ஐஜிக்கு ஒரு ரெக்டாங்குலர் பீமுக்கு ஐஜிக்கு வேல்யூ என்ன நமக்கு பிடி கியூப் டிவைடட் பை 12. ஓகே, ஸோ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஸ்மால் ஒய் அப்படியே போட்டுருங்க, டபிள்யூ போட்டுருக்கோம், எல்கியூ போட்டுருக்கோம், 48 ஒய் இந்த ஐஜி வந்து என்ன பண்ணுவோம் பிடி கியூப் டிவைடட் பை 12 போடுங்க. அப்போ 12 என்ன நமக்கு மேலே போயிடும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், நமக்கு அடிச்சா 4 12s ஆர் 48. ஓகே, அப்போ என்ன வரும் 4 வரும். ஸோ டிஃபரன்ஸ் y இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ எல் கியூப் ஓவர் ஒய் 4 பிடி கியூப் ஒய். ஓகேங்களா, இதுதான் எழுதிருக்கேன் நான். ஸோ டபிள்யூ ஸோ ஒய் கேபிட்டல் ஒய்ங்கிறது நமக்கு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த பீம். ஓகே, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ எல் கியூப் ஓவர் 4 பிடி கியூப் ஒய் ஸ்மால் ஒய். ஓகே, டிஃபரன்ஸ். ஸோ வி நோ தட் டபிள்யூ மீன் பை லோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு acceleration due to gravity g. ஓகே, மாஸ் இன்ட்டு g. ஓகே, m இன்ட்டு g. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே m போடுறோம், g போடுறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம g மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, g l கியூப் ஓகே ஓவர் 4 பி டி கியூப். ஓகே, இங்கே வந்து நமக்கு m இருக்குல்ல, m டிவைடட் பை y நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக போடுறோம். ஓகே, m பை ஒய்னு இந்த m பை y தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த y தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஃபார்முலா இருந்து கண்டுபிடிச்சோம். ஓகே, டிப்ரெஷன் இந்த m வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 50 கிராமுக்கு உண்டான டிப்ரெஷனா 100 கிராமுக்கு உண்டான டிப்ரெஷனுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ 50 இங்கே போட்டு அந்த டிப்ரெஷன் நம்ம என்ன பண்ணோம், டிப்ரெஷன் மட்டும் நம்ம என்ன ஃபார்முலா இந்த டேபிள்ஸ் இருந்து கொண்டு வந்து போட்டுறோம். ஓகே, ஸோ ஜி கான்ஸ்டன்ட், acceleration due to gravity 9.8 மீட்டர் per second ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நைஃப் எட்ஜ் கான்ஸ்டன்ட். ஓகே, லென்த் நம்ம என்ன பண்ணுறோம் 80 சென்டிமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பீங்கிறது வந்து பிரெத் ஆஃப் த பீம். ஓகே, பிரெத் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, அதை வந்து பார்த்தாலும் பாருங்க. ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தது திக்னஸ். ஓகே, திக்னஸ் ஆஃப் த பீம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரூ கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ டிஜிட்டல் ஸ்க்ரூ கார்டே வந்துருச்சு, நான் அனலாக் விஷயம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே இப்போ ஃபாலோ பண்ணுங்க. டிஜிட்டல் இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா, ஸோ டிங்கிறது திக்னஸ் ஆஃப் த ஸ்கேல். ஓகேங்களா, ஸோ அதை என்ன பண்ண நம்ம கியூ போட்டுக்கணும். ஸோ இந்த வேலையில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா நமக்கு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த கிவன் மெட்டீரியல் ஆர் கிவன் பீம். ஓகே, அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட்டர்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். அதை வந்து நான் ஒரு பிபிடி போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஏன்னா கிரிட்டர்ஸ்லாம் நமக்கு டயக்ராம் பார்த்தா தான் நமக்கு நல்லா புரியும். ஓகே, மெக்கானிக்கல் சிவில் ரிலேட்டடாக வருது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன விஸ்காசிட்டி இருக்குது, அப்புறம் ஸ்டோக் மெத்தட்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.